அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரில் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்குமே நான் துவா செஞ்சேன். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா உடனே கபூல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கும் அதே போல் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவைகள் எதுவாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் இந்த ஒரு சூறா மூலமாக அதை நம்மளால் அந்த தேவையை அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சூறா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சூறா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூறா குர்ஆனின் மாப்பிள்ளை அப்படின்னு அழைப்பாங்க. என்ன சூறா அப்படின்னா சூறா அர்-ரஹ்மான். சூறா அர்-ரஹ்மான் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹு தாலா அதில் நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பான். எல்லாமே சொல்லிட்டு என்ன கேட்பான், ஃபபி ஐ ஆலா இர் ரப்பிக்குமா துகதிபான். அதாவது நீங்கள் மனிதர்களிடமும் ஜின்களிடமும் அல்லாஹ்தாலா கேட்பான், நீங்கள் எதை உங்களுடைய இறைவனுடைய அருட்கொடையில் நீங்கள் எதை பொய்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லி அல்லாஹ்தாலா கேட்டிருப்பான் நம்மக்கிட்ட. அது எல்லாமே அல்லாஹ் எவ்வளோ பெரிய படைப்பாளன் அப்படிங்கிறது நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வசனங்களாக இருக்கும். அதில் வர எல்லா வசனங்களுமே இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த சூறாவை ஒரு முறை அவரோட தமிழ் அர்த்தத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் மேன்மையானவன். இன்றைக்கி அந்த சூறா மூலமாக நம்மளோட தேவைகளை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது ஒரு 3 உண்மை சம்பவம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அதை பற்றி அதாவது இந்த மாதிரி அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது, சும்மா ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களோட உயிரையே காப்பாற்றுச்சு இந்த சூறா. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகி அவங்க கண்ணே திறக்க முடியாமல் அவங்க படுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டாங்க. டாக்டர்ஸ் ப்ரெஷர் தான் இருக்குது, உங்களுக்கு ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. 2 இதாக சொல்லிட்டாங்க, இது பண்ணலாம், நீங்கள் உங்கள் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ குடும்பம் எல்லாருமே அவ்வளோ இதாக இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த இது பண்ணுறாங்க. அவங்கள 2 நாள் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் தான் இருந்தாங்க. 2 நாளுமே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ப்ரெஷர் அடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க கண்ணே முழிக்க முடியாது, இல்லைன்னா அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன். அவங்க 3 குழந்தைய வச்சுருக்க ஒரு தாய். யோசிச்சு பாருங்கள், எல்லாம் பாதுகாக்கணும். 3மே குட்டி பிள்ளைங்க. அப்போ செக் பண்ணும்போது இல்லை, ப்ரெஷர் கூட தான் இருக்குது. அவங்களுக்கு கால் பண்ணும்போதுமே அங்கேருந்து அவங்களுக்கு நியூஸ் வரும்போதுமே இல்லை, ப்ரெஷர் அவங்களுக்கு கூட தான் இருக்குது, குறையவே இல்லை. இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. அப்போ அவங்களுடைய கணவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹஸ்ரத் கிட்ட கேட்டு அவங்க இந்த அமலை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த அர்-ரஹ்மான் சூறாவை 11 முறை ஓத சொல்கிறாங்க. முன்னாடி 11 முறை சலவாத்தும், அர்-ரஹ்மான் சூறா 11 முறை, பின்னாடி 11 முறை சலவாத்து ஓதி அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க. அல்லாஹு தாலா அந்த உயிரை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஓதுறாங்க. ஓதி அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படியே ஓதுறாங்க. ஓதி அந்த நைட்டு அவங்கள பார்க்க போகிறாங்க. மாஷா அல்லாஹ். டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு, முன்னாடி இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க நைட்டு அதே விஷயத்த பண்ணுறாங்க. திரும்ப 11 முறை அந்த சூறா ஓதி துவா செய்கிறாங்க. அல்லாஹ்வோட கிருபையால் 2 நாளுக்கு அப்புறம் அவங்க கண்ணு முழிச்சாங்க. அவ்வளோ நார்மலாக அவங்க ஆகிட்டாங்க. அவங்கள நார்மல் வார்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த குடும்பம் அவ்வளோ அழகாக இருக்குது. மாஷா அல்லாஹ். அப்போது ஒரு உயிரை அல்லாஹு தாலா இந்த சூறா மூலமாக காப்பாற்றி கொடுத்துருக்கான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ பெரிய விஷயம். நிஜமாகவே அல்லாஹ் மேன்மையானவன். அவனை நம்பி ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த விஷயத்தில் நம்மளுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான். மேலும் அளவில்லாத நன்மையை அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விதமான கரெக்டான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவான். அது மட்டும் இல்லாமல் அதன் விஷயம் மூலமாக நம்மளை ஈமானை அதிகரிக்க வைப்பான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு செய்யாத தப்புக்காக அவங்க
ஜெயிலுக்கு வந்து போனாங்க. அதாவது ஜெயில்னால் வந்து நம்ம இந்த ஜெயில் கிடையாது, சிங்கப்பூரோட ஜெயிலுக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிங்கப்பூரில் எவ்வளோ இது அப்படி அது எந்த தப்பும் அவங்க பண்ணல. அவங்க இப்போது இது பண்ணாதே தப்பு வந்து இந்த மாதிரி பெர்மிட் விஷயத்தில் வந்து பெர்மிட் போடாமல் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவங்கள வந்து அவங்க ஊருக்கு வரும்போது அவங்கள வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்களும் 2 குழந்தையோட ஒரு தந்தை. அந்த மாதிரி அவங்களும் போகும்போது அவங்கள வந்து சிங்கப்பூர் போலீஸ் வந்து பிடிச்சி வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள ஒரு சிறை வந்து அவ்வளோ ஒரு கொடூரமான சிறையாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம் வந்து இருக்கும். அப்போது வந்துட்டு அந்த மாதிரி இது பண்ணும்போது அப்போ நிறைய பேர் வந்து அங்கே காசு கட்டி எடுக்கலாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனாலுமே அவ்வளோ காசு அவங்க வந்து நல்ல ஒரு குடும்பம் தான். அவ்வளோ காசு இருந்துமே அவங்களால அதை வந்து இது பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா அந்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்க பிடிச்ச உடனே வந்து அவங்கக்கிட்ட காசை கொடுத்து நம்ம விடுவிச்சிருக்கணும். இப்போ வந்து அவங்களுக்கு 1 வாரம் ஆயிடுச்சு, அதனால வந்து அவங்க இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு, ஏன்னா ஊருக்கு வர போகிறாங்க, புதுசாக வீடு கட்டினதில் வந்து பால் காய்ச்ச போகிறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை இறைவன் அப்படியே வேறு மாதிரி ஆக்கி காமிச்சான். சுப்ஹானல்லாஹ். நம்ம ஒரு பிளேன் போட்டோம் அப்படின்னா அல்லாஹு தாலா அதுக்கு மாற்றமாக ஒரு பிளேன் போட்டுறான் அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போது அவங்களுடைய தங்கச்சி இந்த ஒரு அமலை செஞ்சாங்க. அதாவது இந்த சூரா அர்-ரஹ்மான 11 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துவா செஞ்சாங்க. எப்போல்லாம் வந்துட்டு கால் பண்ணும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு. 1% கூட அவங்கள எடுக்க முடியாது. அவங்க வந்து 3 மாதம் கண்டிப்பாக அந்த சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமைலாம் வந்துருச்சு. ஆனாலுமே அவங்க வந்து இதை விடவே இல்லை. 11 தடவை அந்த சூறாவை ஓதி அல்லது அல்லாஹ் கிட்ட மன்றாடினாங்க. அல்லாஹு தாலா உடனே கபூல் செஞ்சான் அவங்க துவாவை. அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அவங்களோட அந்த அடுத்த வாட்டி வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஏஜென்ட்டே கால் பண்ணி இந்த மாதிரி இவங்களை மட்டும் வெளியே எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம காசை கட்டி இந்த மாதிரி ஃபைன் போட்டு எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அல்லாஹு தாலாவோட இதை பாருங்கள், எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா வந்து ஒரு முடியவே முடியாது, இனி அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு இதையே வந்துட்டு எப்படி அப்படியே மாற்றி அமைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மேன்மையானவன் இல்லையா? இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த சூறா வந்து ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுத்துருக்கு. என்னோட வாழ்க்கையிலையுமே பல பெரிய தேவைகளை இந்த சூறா வந்து எனக்கு நடத்தி கொடுத்துருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஹக்கா சொல்கிறேன், இப்போவுமே எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னாவே எனக்கு அது நடக்கணும் அப்படின்னாவே நான் முதலாக நான் பண்ணுற ஒரே அமல் இந்த அர்-ரஹ்மான் சூறாவை 11 முறை ஓதுறது தான். ஏன்னா ஒரு முறை நம்ம இந்த அமலோட அனுபவத்தை வந்து இது பண்ணிட்டுன்னு வச்சுக்கிறோங்களேன், நம்மளை திரும்ப இந்த அமல் மட்டும்தான் பண்ண சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு அதிசயமான ஒரு அற்புத சூறா அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுத்துருக்குறது இந்த சூறா. இன்னொரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களுடைய நகை வந்து 7 பவுன் நகை, அதை வந்து காணோம். அப்போ அவங்க வந்து ரொம்ப அந்த பீரோவில் தான் வச்சுருக்காங்க அது எல்லாமே. ஆனால் அந்த பீரோவை பார்த்து அவங்க மட்டும் தேடலை, நிறைய பேர் சேர்ந்து எல்லாருமே தேடினாங்க. ஆனாலும் அந்த நகை வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு அமலை செஞ்சாங்க. தொழுது முடிச்சுட்டு ஹாஜத் நஃபில் அப்படின்னு 2 ரக்காத் நஃபில் கட்டி தொழுது இந்த நகையை எனக்கு கொடுத்துடாதா அப்படின்னு தொழுதுட்டு இந்த சூறாவை 11 முறை ஓதிட்டு அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுட்டு அவங்க வந்துட்டு பார்த்தாங்க, அந்த பீரோவில் பார்த்தாங்க. ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களே இன்றைக்கி தான் அவங்க வந்து நான் அவங்கக்கிட்ட போய் கேட்டேன். இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் அவங்களுக்கு நடந்தது எனக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி தான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ வந்து அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு, நான் போய் பார்க்கும்போது வச்ச இடத்துலையே எனக்கு இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். நிஜமாகவே எனக்கு புல் அரிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த சூறா வந்து நம்மளுக்கு என்ன நாடி நம்ம கேட்குறோமோ அதை நமக்கு அல்லாஹ்கிட்டருந்து கொண்டு வந்து தந்துடும். மாஷா அல்லாஹ். இதுதான் இந்த சூறாவுடைய சிறப்பு. எனக்கு தெரிஞ்ச இந்த 3 இன்சிடெண்ட், இன்னும் நிறைய இன்சிடெண்ட் இருக்குது, அதை மீடியாவில் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய வாழ்க்கையோட
தேவை, அடிப்படை தேவையே வந்து இந்த சூறா வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுத்துருக்கு. ஒரு உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கு. ஒரு சிறைக்கு போனவரை இனிமேல் அவர் எடுக்கவே முடியாது, அவர் 6 மாதமோ 3 மாதமோ அப்படிங்கிற நிலமையிலேருந்து அவங்கள மாற்றி அமைச்சிச்சு. அந்த 7 பவுன் நகையை பறி கொடுத்துட்டு யா அல்லாஹ் அப்படின்னு நின்றவங்களுக்கு அந்த இருந்த இடத்துலையே வந்து அந்த நகை வந்து கிடச்சிச்சு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இதுக்கு மேலே இந்த சூறாவோட அற்புதங்களை வந்து நம்மளால் சொல்லி மாற இயலாது. இன்னும் எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், கடுமையான நோயாக இருக்கலாம், இல்லை கடனாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே இந்த ஒரு சூறாவே போதும். இந்த அளவுக்கு நம்மளோட தேவைகளை உடனே கபுல் செஞ்சு தரக்கூடிய ஒரு சூறா இந்த சூறா. இது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது எப்படி ஓதுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த சூறா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்ல முறையில் உது செஞ்சுட்டு 2 ரக்காத்து ஹாஜத் நாஃபில் தொழுதுக்கோங்க. ஹாஜத் நாஃபில் அப்படின்னா அவட நியத் எப்படி இருக்கணும்னா, இறைவா எனக்கு இந்த ஹாஜத்துக்காக நான் தொழுகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹாஜத் நாஃபில் நான் தொழுகிறேன் அப்படி நியத் வச்சுக்கோங்க. நியத் வச்சு முடிச்சுட்டு 2 ரக்காத்து தொழுது முடிங்க. தொழுது முடிச்சுட்டு 11 முறை செலவாத் ஓதிக்கோங்க. அது என்ன செலவாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, 11 முறை செலவாத் ஓதி முடிச்சுட்டு அப்புறம் இந்த ரஹ்மான் சூறாவை 11 முறை ஓதுங்க. 11 முறை ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 11 செலவாத்துக்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நம்மளுக்கு என்ன தேவையோ அது கேளுங்க. அல்லாஹு தாலா அதை அப்படியே நம்மளுக்கு தருவான். அதில் எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சூறா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறா. இந்த சூறாவை நம்ம ஓதி கேட்டோம் அப்படின்னாவே அல்லாஹு தாலா நம்ம எல்லாத்தையுமே நமக்கு தந்துடுவான். வாழ்க்கையோட வசதிகள் அனைத்து தேவைக்குமே இந்த ஒரு சூறா போதுமானது. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 இன்சிடெண்ட், இன்னும் கொஞ்சம் இன்சிடெண்ட், ஆனால் எனக்கு தெரியாமல் இல்லை உங்களுக்கு தெரியாமல் பல பேருடைய இன்சிடெண்ட், பல பேரோட வாழ்க்கையவே புரட்டி போட்ட ஒரு சூறா இந்த சூறா. அப்பேற்பட்ட இந்த சூறாவை ஓதாமல் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக ஓதி பாருங்கள். என்ன தேவைக்காக வேணாலும் இருக்கலாம். அது திருமணம் நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த திருமணம் நடைபெறலை அப்படிங்கிறத நியத்து வச்சு இந்த மாதிரி ஓதுங்க. இல்லை கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை குட்ரா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு ஓதுங்க. இன்னும் இந்த மாதிரி என்னென்ன தேவைகள் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த ஹலாலான ஹாஜத்துக்களை கொண்டு இந்த ஒரு சூறாவை அல்லாஹ்விடத்தில் ஓதி மன்றாடி துவா செய்யுங்க. எப்போவுமே குர்ஆனையும் திக்ரையும் கொண்டு கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு தாலா தட்டி விட்டுறவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட அமைதியாக கேளுங்க. ஆனால் ஒன்று வந்துட்டு யார்கிட்டையும் பேசக்கூடாது. யார்கிட்டையுமே பேசாமல் இப்போ வந்து ஒரு சூறா ஓதிட்டு கொஞ்சம் பேசிட்டு 2 சூறா ஓதிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 11 சூறாவையுமே யார்கிட்டையுமே பேசாமல் அமைதியாக அந்த 11 சூறா ஓதி முடிச்சுட்டு துவா செஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்க. யார்கிட்டையுமே பேசாமல் இது பண்ணாமல் உட்காந்து ஓதி இந்த அமலை வந்து நீங்கள் முடிச்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வெற்றி உங்கள் கரத்தில் இருக்கும். ஏன்னா இந்த சூறாவில் அல்லாஹு தாலா அவ்வளோ ஒரு அர்த்தத்துகளை வந்து வச்சுருக்கான். இந்த சூறாவினுடைய அர்த்தத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னாவே அல்லாஹ் மேலே ஒரு முழு நம்பிக்கை, ஒரு புது ஈமான் நம்மளுக்கு வரும். அதாவது ஈமானை வந்து நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த புது ஈமான் வந்து இந்த சூறாவை நம்ம தமிழில் ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா அல்லாஹு தாலா நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த கடல் வந்து 2 கலரில் இருக்கும். அந்த ஒரு கடலோட பிஹெச்டி உப்பு கூட வந்துட்டு பக்கத்தில் உள்ள கடலில் வந்து கலக்காது அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மாதிரியே ஆராய்ச்சியாளர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் மேன்மையானவன், அவனே கருணையாளன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு எந்த துவாவுமே கபுலாகலை, இல்லை எனக்கு இந்த தேவை நடந்தே ஆகணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு சூறாவை ஓதி உங்களுடைய தேவைகளை இறைவனிடம் முன்வையுங்க. அந்த தேவை எப்படி நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஓதி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது யாரெல்லாம் பயனுள்ளதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணி சதகத்துல் ஜாரியா அப்படிங்கிற நன்மையை பெற்றுக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவரது ஹலாலான ஹாஜத்துக்களும் நிறைவேற்றி நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். ஆஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.